காரைக்கரங்கள் சமூக சேவை அமைப்பு. இந்த அமைப்பை வச்சு கடந்த 6 வருஷமா நாங்க நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்றதெல்லாம் பின்னாடி வரவங்க நம்மளுடைய சான்றோர் பெருமக்கள்லாம் உங்களுக்கு விளக்கறதுக்காக இங்க இருக்காங்க. இப்ப அந்த நிகழ்ச்சியோட தொடக்கமா தமிழ் தாய் வாழ்த்து எல்லாரும் ஒரு எந்திரிச்சு நம்ம அழகா இறைவனுக்காக வேண்டிக்கிட்டு நிகழ்ச்சியை தொடரும். இங்க உங்களுக்காக இது ஒரு வெப்சைட் லான்ச் விழாவா மட்டும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய மாணவ பெருமக்களாகிய உங்களுக்காக உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக நாங்க ஒரு விழிப்புணர்வு நாடகம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த நாடகத்துக்கு உங்களுக்கு கொடுக்க போறது மிகப்பெரிய ஒரு டைரக்டர். எந்த ஒரு விழாவா இருந்தாலும் அதை முதல்ல ஒரு நல்ல ஒளியோட தொடங்குறது நம்மளுடைய வழக்கம். அந்த வகையில இப்போ நம்ம திருவிழாக்கு ஏற்றதற்காக என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்த 8 வருஷமா என்னைய மெருகேற்றிட்டு இருக்க என்னுடைய ஆசான் பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணிக்கு கேசவசாமி ஐயா அவர்களை அழைக்கின்றேன். ஆனா கொஞ்சம் கிராஸ். அதனை தொடர்ந்து இந்த விழாவை எங்களுக்கு மிக அருமையாக ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கல்லூரியினுடைய பொறுப்பு முதல்வர் அம்மா அவர்களை விளக்கேற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். நல்லதொரு வழி அமைத்து கொடுத்த எங்களுடைய டெக்னிக்கல் சப்போர்ட்டர் திரு குரு சபரிவாசன் அவர்களை திருவிழாக்கு ஏற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். நான் கூப்பிட போறேன். யாரும் விட்டுட்டா கோச்சிக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும் என்னை பத்தி. ஏன் நான் அவங்களை கூப்பிடுறேன் அப்படின்னா, நாங்க இப்ப சமீபத்துல தீபாவளிக்காக ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கு போயிருந்தோம். அங்க நாங்க போயிருக்கும் போது அந்த குழந்தைகள் காப்பகத்துல 40 பிள்ளைங்க இருந்தாங்க. சரிங்களா? அந்த பிள்ளைங்க எல்லாம் தீபாவளிக்கு ட்ரெஸ் என்ன பண்ணுவீங்க நான் கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம், நிறைய பேர் வந்து கேட்பாங்க, 40 பேருக்கு சொன்னா புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க, போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்க யங்ஸ்டர்ஸ் இந்த காரைக்கரங்கள் சமூக சேவை அமைப்பு மூலமா முயற்சி பண்ணோம். எங்க கிட்ட இருக்கிற மாணவர்களை வச்சு பொருள் திரட்டினோம். எங்களால ஒரு குறிப்பிட்ட தொகை தயார் பண்ண முடிஞ்சது. நேரா சேகர் டெக்ஸ்டைல்ஸ்க்கு போய் நின்னோம். அண்ணன் எங்ககிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இந்த மாதிரி குழந்தைகள் காப்பகத்துக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நான் கேட்கும் போது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம பரவாயில்ல தம்பி நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் எங்களுக்காக ஃப்ரீயா கொடுத்த சதீஷ் அண்ணனை இந்த 4வது கேண்டில். அதனை தொடர்ந்து இப்ப நம்ம காரைக்காரங்கள் சார்பா காரைக்காலில் இருக்கக்கூடிய
ஆதரவற்ற காப்பகங்கள் அனைத்திற்கும் மருத்துவ முகாம் இலவசமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த முகாம் நாங்க ஆரம்பிக்கும் போது நானும் எங்களுடைய குரு கார்த்திகனும் பேசிட்டு இருக்கும் போது பிஎன்ஐ மூலயமா என்னுடைய நண்பர் மணிகண்டன் வந்து ஜென் ஹெல்த் கேர் கிளினிக் அறிமுகப்படுத்தினாரு. நான் அவங்க கிட்ட கேட்டது என்னமோ ஒரே ஒரு டாக்டர் கொடுங்கன்னு தான் கேட்டேன். ஆனா அவங்களும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம டாக்டர்ல இருந்து டெக்னீஷியன்ல இருந்து மெடிசன், பிளட் டெஸ்ட், 5 நாளைக்கு மெடிசனு, இசிஜி வரைக்கும் எங்களுக்காக இலவசமா கொடுத்திருக்கிற நத்தர்ஷா மாலிமன்னன் அவர்களை 5வது கேண்டிடேட்டுக்காக நான் கூப்பிடுறேன். நன்றி. ஒரு விழிப்புணர்வு நாடகம். நாடகத்தினுடைய பெயர் துளி. இந்த நாடகத்தை நம்மளுக்காக பாண்டிச்சேரியிலிருந்து வந்து ஒரு மிகப்பெரிய கலைக்குழு நமக்காக இலவசமா நான் பண்ணித்தரேன் அப்படின்ற ஒரு முயற்சியில அதுல நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதுல நடிக்கக்கூடிய நடிகை குறைஞ்சது 4000 ரூபாய் சம்பளம் இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. எங்களுக்காக அவங்க இலவசமா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணதுக்காக நம்ம ஒரு குழுவா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குழுவோட பேரை கூட போடாம காரைக்கரைகள் கலைக்குழு மென்ஷன் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்ப அந்த நாடகம் உங்களுக்காக தொடருது. நன்றி. நம்ம நிகழ்ச்சியை பார்க்க ஐயா இருக்காரு. அவர் வந்து தேசிய வித்தாளர். இவ்வளவு பெரிய ஐயா இங்க வந்திருக்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? இங்க வந்து ஒவ்வொரு ஆளுங்களை சேர்ந்தவங்க இத்தனை பேர் மல்லடியான ஒரு நிகழ்ச்சி கிடைச்சிருக்கு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அப்புறம் போற எல்லா இடத்துலயும் இவங்க ஒரே கெட்ட பழக்கம். என்ன பழக்கம்? என்ன பழக்கமா? நாட்டுப்புற நிகழ்ச்சினா யாரும் வர மாட்டாங்க. நாட்டுப்புற நிகழ்ச்சினா அது செத்து போனதையே மாறிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கலாம். என்னடா இந்த கலைக்கு எந்த மரியாதை கொடுக்க மாட்டாங்க. பிஜேன்றாங்க, ஆடல் பாடல் சொல்றாங்க. ஆனா இங்க வந்து எல்லாமே கொடுக்கப்படுங்க. இந்த கலையை பொறுத்து அதெல்லாம் இப்ப வந்ததுதான். ஆனா இது நம்ம மண்ணோட கலை. மனுஷன் வாழ்ற வரைக்கும், தமிழ்ல இருக்கிற வரைக்கும் இந்த கலை என்னைக்குமே இருந்தா இது யாரோ கொண்டு வந்தது கலை இல்ல. நம்ம பாட்ட முப்பாட்டம் காலத்துல பிறந்த கலை. இந்த உலகத்துக்கு கலையும் கலாச்சாரத்தையும் சொல்லிக் கொடுத்தது தமிழ் தான். சரியா சொன்னாங்க. நம்ம நிகழ்ச்சிய ஒரு வணக்கம் பாட்டோட ஆரம்பிப்புமே. சரி. ஏமா நம்ம கம்பெனியோட நகைகளை வந்திருக்காங்கன்னு எல்லாம் சொல்லிட்டீங்களா? எங்க கம்பெனிக்கு கிடைச்ச ஒரே நயம் இவங்கதான். ஆரம்பிச்சு நிகழ்ச்சி நல்லபடியா முடிச்சுட்டு நீ நயன்தாராங்கிற திரிஷாங்கிற சொல்லிக்கோ. ஆமா அவங்க எதிர்பார்ப்போட இருக்கு ஆடச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷிக்கோ. அவ்வளவுதான். நான் வந்து என்ன அஜித் மாதிரி இருக்கிறேன், விஜய் மாதிரி சொன்னேன். சரி சொல்லல. அவங்களோட கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் அஜித் மாதிரி இருந்தேன், விஜய் மாதிரி இருந்தேன். ஏன் இப்ப நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஆண்களுமே தியாகி மாதிரி தான். எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்ன ஐயா நீங்க எவ்வளவு அழகா அஜித் மாதிரி விஜய் மாதிரி இருந்தீங்க. ஆனா எனக்கு கல்யாணம் சரி நீங்க தான் தியாகி வச்சுக்கிறா. முதலில் நான் இப்ப சொல்ல ஐயோ முதலில் நான் இப்ப சொல்ல தானே நலே நலே தானே நலே நலே தானே நலே நலே நானா தானே நலே நலே நானா வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா வணக்கம் அண்ணே வணக்கம் அக்கா வணக்கம் 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 முதலில் நாங்க இப்ப சொல்ல வணக்கம். அண்ணா எங்க கச்சேரி கொடுத்திருக்கீங்க. ஆமா வந்தவங்க சொல்லிட்டோம். அப்ப எங்களுடைய அந்த முகவரம் பாடலோட எங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். ஒரு நாட்டுப்புற பாடல் ஆரம்பிச்சிடலாங்களா? நீங்க யாரும் கையில் இருக்கீங்க.
உனக்கு கைப்பற்றி நான் கேட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். ஆமா சரி. ஐயா சென்று அப்புறம் அந்த உலகத்தை நாயகனே 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 இந்த நாயகனை பத்தி இன்னொரு சொல்லு. நிகழ்ச்சியை தந்துகிறேன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அழுது இன்னும் ஆக போறது இல்லை. இப்போ உங்க பையனை காப்பாற்றணும்னா ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆபரேஷனா? ஐயோ, என் புள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்களா? வேற வழி கிடையாது. அழுது புலம்பி ஒன்றும் ஆக போறது இல்லை. நீங்க ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் உங்க புள்ள உயிரை காப்பாற்ற. ஆபரேஷன் பண்ணா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. காசு முக்கியம் இல்லை. காசு முக்கியம் இல்லையா? என்ன சொல்லணும்? ரத்தம் 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 மட்டும்தான் வேணும். உங்க பிள்ளைக்கு ரத்தம் கிடைச்சா உங்க பிள்ளையோட உயிரை காப்பாற்று. ஆபரேஷன் பண்ணணும்னா ரத்தம் கிடைச்சா மட்டும். அம்மா, அது எங்க சார் கிடைக்கும்? அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? உங்களுக்குன்னு ஒரு டோனரை கண்டுபிடிச்சு அவங்க ரத்தம் கொடுக்க ஏற்பாடு பண்ணி, அப்படி இருந்தா மட்டும்தான் உங்க பிள்ளையை எங்களை காப்பாற்ற. காலில் இருந்து என்னமா ஆகுது? போய் ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எங்க போய் நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? ஐயோ மாடி இருக்கா? மாடி இருக்கா? ஆபரேஷன் மனிதன் பண்ணனே ஆபரேஷன். ஐயோ அவர் கையில் மாணவரை கையில் பாட்ட முப்பாட்டை எனக்கு கொடுத்த கொலை. நட்புகிட்ட போவேன். என் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன். வாங்கிட்டு வரேன். மனிதனே மட்டும்தான். ரத்தம் கிடைச்சிருச்சா? சொல்லிருக்கேன் ரத்தம் வாங்கி கொடுங்க. நேரம் போய்கிட்டே இருக்கு. ரெடி பண்ணுங்க. ஐயா வந்துடுறேன். ஆபரேஷன் சாதாரண இல்லையா? நீங்க கொடுக்குற
உனக்கு நம்பிக்கை இருக்கும். இன்னைக்கு உலகத்தையே அச்சுறுத்தின கேன்சர் வராது. இந்த ரத்தம் பண்ணே உனக்கு என்ன ரத்தம் கொடுக்க ரத்தம் நான் கொடுத்தோம்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இவங்களே நம்ம உங்க பேசியது உடனே போல டாக்டர் கிட்ட கேளுங்க. ஏங்க அழாதி. உங்க பையனுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் உங்க பையனுக்கு ரத்தம் கிடைச்சிருச்சு. கிடைச்சா குபலட்சுமி ஐயா, அவனுக்கு கொண்டாவாங்க. அவனுக்கு கொண்டாவாங்க. எப்படி ரத்தம்? ஏங்க அவரையும் நான் இங்க கூப்பிடுறேன். மிஸ்டர் விஷ்ணு வாங்க. இதெல்லாம் உதவி கிடையாது. சமூகத்துல ஒரு மனுஷனா பிறந்தா இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட கடமையா உங்க பையன் வாங்கி எங்களுடைய காரைக்கரங்கள் சமூக சேவை அமைப்பின் மூலியமா தான் இந்த ரத்தம் உங்க பையனுக்கு கிடைக்கும். என்ன சார் சொல்றீங்க? கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார். சொல்றேன். காரைக்கரங்கள் சமூக சேவை அமைப்புன்றது நம்ம காரைக்கால்ல 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அந்த அமைப்பு மூலியமா நிறைய கஷ்டப்படுற மாணவர்களை படிக்க வைக்கிறது, நிறைய சாலையோர மக்களை பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி செஞ்சு அவங்களை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. அது மட்டும் இல்லாம அரசாங்க பள்ளிகளுக்கும் கவர்மெண்ட் பள்ளி மாதிரி ஐடி கார்டு பெல்ட்லாம் போட்டு போறது, தமிழுக்காக நிறைய நிகழ்ச்சி. இந்த 6 வருஷமா எத்தனையோ பேருக்கு எங்க காரைக்கரங்கள் சமூக சேவை அமைப்பு மூலமா ரத்ததானம் பண்ணிருக்கு. எங்களோட அமைப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு செயலியை லான்ச் பண்றோம். செயலின்னு தெரியுங்களா? ஒரு இணையதளம் QR கோட். அதாவது ஒரு சிங்கிள் ஸ்கேன்ல நீங்க ஸ்கேன் பண்ணா உங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தா நீங்க அதுல சேரலாம். கண்டிப்பா பிளட் யாருக்கு தேவையோ அவங்க அந்த செயலில இருந்து அதை வாங்கிக்கலாம். தேவையானவங்களுக்கு இலவசமா குறிப்பிட்ட நேரத்துல போய் கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாம்ன்ற ஒரு முக்கியமான கான்செப்ட் வச்சுதான் நாங்க இதை தயார் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்க பையன் என்ன வயசாகுது? உங்க பையனுக்கு பிளட் கொடுத்தது யார் தெரியுமா? தெரியல. அந்த மகான் நாங்க பார்க்கணும் சார். உண்மையிலேயே அவர் மகான் தான். உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த காரைக்கால் நகரத்துக்கே அவர் மகான் தான். உங்க பையனுக்கு பிளட் கொடுத்தது யார் தெரியுமா? அந்த மகான் யார் தெரியுமா? நம்ம காரைக்காலுடைய மாவட்ட ஆட்சியர் தான் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கு இதை லான்ச் பண்ணி ரத்தமும் உங்க பையனுக்கு தானம் கொடுத்திருக்காரு. அவருக்கு இந்த நேரத்துல உங்க சார்பாகவும் எங்களுடைய அமைப்பு சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளோட இணையத்துக்காக வந்திருக்கிற இத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. உறவுகளுக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்த அறிவுரைகளை உங்கள் ஆலோசனைகளை இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த கலைமணி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து இப்பொழுது விழா தொடங்க இருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர் வருகை தந்து கொண்டிருக்கிறார். ஆதரவு பெருமக்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வில் வரவேற்புரை வழங்குவதற்காக எங்கள் காரைக்கரங்களின் 500 இளைஞர்களோடு 501வது இளைஞராக எங்களை இன்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆலோசகர் திரு KMS கார்த்திகேயன் அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். இங்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் உலக கரங்களாய் ஒன்றிணைந்து காரை கரங்களாகி உங்களோடு ஒருவராய் நாங்களும்
பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் முன்னாடி வரணுங்கிறதுக்காக முன்னாடி உட்கார்ந்திருந்த அனைவரும் பற்றியும் ஒரு சிறு குறிப்போடு எங்களுடைய இந்த வரவேற்புரையை நாங்கள் தொடங்குகிறோம். எங்களுடைய காரைக்காரர்களும் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அரசு முதுகலை மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நவீன உலகிலே ஒவ்வொன்றும் நவீனமயமாக்கப்பட்டு எல்லோருக்கும் எல்லாம் என்ற தாரக மந்திரத்தோடு உங்கள் அனைவரோடும் உயிர் இணையம் அறிமுக விழா இரத்த தானம் பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் QR கோடும் உலகளாவி மின்னிடும் எங்கள் காரைக்கரங்கள் எனும் சமூக சேவை அமைப்பின் இணையதளம் திறப்பு விழாவிற்கும் வருகை தந்த புதுவை நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் வாரிசு நாடக செம்மல் கலைக்கு மாமணி அருணா கலைமணி குழுவினரையும் நிகழ்வில் முன்னிலை வகிக்க வருகை தந்திருக்கும் மருத்துவ மாமணி மருத்துவ உலகின் மிகச்சிறந்த மாணிக்கம் உலகளாவிய மக்களின் வாழ்விலை சிந்தனை சிற்பி காரைக்கால் பொது மருத்துவமனையில் ஆரம்போ மருத்துவரியை உமா மகேஸ்வரி அம்மா அவர்களையும் பொது சேவையை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்திட்ட அமைப்புகளில் ஒன்றான மனிதநேயத்தின் அடையாளமாய் ரோட்டரி கிளப் கண்டெடுத்த சேவை செம்மல் ரொட்டேரியன் குமரசேன் ஐயா அவர்களையும் தலைமை உரை ஆற்ற வந்திருக்கும் இக்கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் டாக்டர் பி ஆனந்த கௌரி அம்மா அவர்களையும் சிறப்புரை ஆற்றிடவும் இந்த மனிதநேயமிக்க நிகழ்வினை உங்கள் அனைவரிடமும் அறிமுகப்படுத்திட வந்திருக்கும் ஊழலற்ற நிர்வாகம் தாமதமற்ற செயல்பாடு எனும் தாரக மந்திரத்தோடும் எளியோரோடும் வலியோரோடும் இலகுவாக பழகிட இனிமையானவர் விரைவு திருத்தம் அழகு என்பதின் சொந்தக்காரர் அற்புத மாமனிதர் நம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவி பிரகாஷ் IAS அவர்களையும் எவராலும் எதையும் விரைந்து சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஆழவிதையாய் அது உச்ச கல்வியாகட்டும் வகிக்கும் பதவியாகட்டும் அது இளையோர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் நம் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் செல்வி M பூஜா IAS அவர்களையும் இந்த பொன்னான நிகழ்வினையும் எங்கள் காரைக்கரங்கள் சமூக சேவை அமைப்பின் தொடர் நிகழ்வுகளையும் உங்களிடையே அறிமுக உரையாற்ற வந்திருக்கும் எங்கள் காரைக்கலங்கள் ஆலோசகரும் எவ்வித தருணங்களிலும் நம் வாழ்வுதனை எவ்வாறு சீரோடும் சிறப்போடும் சிந்தனை சிரிப்போடும் வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாக வருகை புரிந்திருக்கும் அறநெறி கொடையாளர் பேராசிரியர் பெருந்தகை திரு J கிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வாழ்வுரையாற்ற வந்திருக்கும் வாழும் வள்ளலார் அன்னபட்சி விருதுகளின் விருதாளர் உலகின் பசியை போக்கிட இப்பிறப்பு போதுமா என எண்ண தோன்றும் எங்கள் அனைவரின் வழிகாட்டி மகாகுரு இந்திய வரலாற்றிலேயே 7 ஜனாதிபதிகளின் கரங்களால் மிக உயரிய விருதுகள் தரப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்ட ஒரே இந்திய குடிமகன் இத்தனை சாதனைகளுக்கும் சாதா வரம் பெற்ற மனிதநேய மாமனிதர் அனைவராலும் அண்ணா என அழைக்கப்படும் அன்ன சேவையின் அடையாளம் சப்தஸ்வரம் கலை மாமணி பத்மஸ்ரீ கேசவசாமி அவர்களையும் இந்த நிகழ்வு இந்த அரங்கிலே நடைபெற முழுமுதற் காரணமாய் அமைந்திட்ட அற்புத மனிதர் பண்பாளர் படைப்பாளர் இக்கல்லூரியின் சமூக பணித்துறை துறை தலைவர் டாக்டர் கே சிவகுமார் ஐயா அவர்களையும் மக்கள் நலம் காக்கும் தூதர் இறையாற்றலின் பேரொளி மருத்துவத்துறையின் ஒப்பற்ற மருத்துவ சமூக சேவையின் அடையாளம் ஒவ்வொரு வார ஞாயிறு அன்று ஒவ்வொரு முதியோர் இல்லங்களிலும் தனது மருத்துவ குழுவினரோடு முழு உடற்பரிசோதனை அனைத்தும் மருந்து மாத்திரைகள் உட்பட இலவசமாய் இதயபூர்வமாய் சேவையாற்றும் ஜென் ஹெல்த் கேர் நிறுவனர் திரு முகமது நத்தஷா மாலிம் அவர்களை இதயபூர்வமாய் சேவையாற்றும் ஜென் ஹெல்த் கேர் நிறுவனர் திரு முகமது நத்தஷா மாலிம் அவர்களையும் மற்றும் GL மருத்துவமனை நிறுவனர் காரைக்காலில் நடக்கும் அத்தனை நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் உதவிடும் பெரும் கொடையாளர் டாக்டர் சேதுராஜா அவர்களையும் காரைவாழ் மக்களுக்கு
1 கிலோ தங்கம் பெற்று தந்த தங்க சுரங்கம் தங்க மகன் நிறுவனர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் செல்வ கணபதி ஐயா அவர்களையும் என்றும் 16ஆய் காலையில் மார்க்கண்டனாய் ஆட்சியர் வளாகத்தின் செல்ல குழந்தையாய் இத்தனை காலமும் தனக்கென வாழாமல் பிறருக்காகவே அவதாரம் எடுத்த வாழ்வியல் மகிழ்ச்சி நாயகன் எங்கள் திரு பாரிஸ் ரவி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் ரவிச்சந்திரன் அவர்களையும் வெள்ளுடை உடுத்தி வெள்ளை மனதினை கொண்டு காரை பள்ளிகளின் நிரந்தர பெற்றோர் சங்க தலைவராய் வலம் வரும் உயிர் காப்பீடு நிறுவனத்தின் நிகரற்ற காப்பீட்டு தலைவர் அண்ணன் டாக்டர் LSP சோழசேகராயர் அவர்களையும் நாகை மாவட்ட மருத்துவமனையின் TPO டிஸ்ட்ரிக்ட் புரோகிராமிங் ஆபீசர் டாக்டர் K லோகேஸ்வரன் அவர்களையும் இவ்வளவு நல்லவர்களா இவர்கள் என எண்ணி பெருமைப்பட வைக்கும் ஆம்புலன்ஸ் சேவை நாயகன் கொடுப்பதை கொடு இல்லையெனில் இருப்பதை கொடு பிறகு பார்த்துக் கொள்வோம் என குழந்தை சிரிப்பு மாறாமல் இயம்பிடும் பேரன்பாய் சொல்லிடும் மனிதநேயமுக்கு ஒரு அற்புத மாமனிதர். இத்தனை நல்லவர்களையும் நம் பெருமைமிகு காரை பெற்றிருக்கிறதா என எண்ண தோன்றும் அன்னை பவுண்டேஷன் திரு பாபு என்ற கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் நன்றி உரையாற்ற வந்திருக்கும் நம் காரைக்கரங்களின் தலைவர் அன்னை மாதாவின் மறுஉருவம் செவிலியர் செம்மல் அன்னை தெரசாவின் மறுபிறப்பு ஜமுனா அவர்களையும் மாப்பிள்ளை இவர்தான் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என நகைச்சுவையால் சூப்பர் ஸ்டார் செந்திலுடன் சொல்லுவது போல விழா என்னவோ நம்முடையதாக இருந்தாலும் விழாவின் கதாநாயகன் அணில்கள் சிறு கல்லெடுத்து போட்டு பாலம் கட்டியிருந்தாலும் சேது பாலம் என்னவோ நம் ராமர் கட்டியதுதான். அதுபோல இந்நிகழ்வின் முழு அடையாளம் காரைக்காரர்களின் தீராஜேந்தர். இவ்விழாவின் மூலக்கதை, கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம், தயாரிப்பு இன்னவிர இத்தியாதிகளோடு இளைஞர்களின் சேகுவாரா, உண்மை போராளிகளின் பிடல் காஸ்டோ, அன்பு தம்பி காரைக்கரங்களின் இதய செயலாளர் நிறுவனர் டாக்டர் இல விஷ்ணுவர்த்தன் அவர்களை இந்த நிகழ்விற்கு அடித்தளமாய் அமைந்திட்ட அத்தனை காரைக்கரங்கள் படை தளபதிகளையும் அன்போடு பேரன்போடும் உயிரோடு உணர்வோடு வரவேற்று மகிழ்கிறோம். அதுபோல நமது அண்ணா கலைக்கல்லூரியின் அலுவலக அசிஸ்டன்ட் மிஸ்டர் சுதா முருகானந்தன் அவர்கள் அன்பு மகனார் ஸ்னாப்லட் KKL CEO நிறுவனர் மிஸ்டர் குருசபரிவாசன் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் மருத்துவர் அம்மா உமாமேஸ்வரி அவர்களை அவர்களை இப்பொழுது முன்னிலை வகிக்க அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வேறு ஒரு பணி காரணம் இருக்க காரணத்தால் அடுத்த நிகழ்வாக இப்பொழுது நம்முடைய குறியாக்கம் வெளியிட இருக்கின்றது. நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆகியோர் இணைந்து இந்த காரைக்கரங்கள் குறியாக்கத்தினை நமது காரைக்கால் மண்ணின் மைந்தர் பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணி கேசவசாமி ஐயா அவர்களின் கரங்களில் கொடுத்து இந்த நிகழ்வினை தொடங்கி வைப்பார். பிறகு அங்கு வைத்திருக்கக்கூடிய கணினியிலும் தன்னுடைய கரங்களால் இப்பொழுது தொடங்கவிருக்கிறார். தேங்க்யூ சார். இப்பொழுது நமது மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கரங்களால் இப்பொழுது நமது காரைக்கரங்கள் கம்யூனிட்டி என்ற ரத்த தானத்திற்காக இணைய சேவை உயர் இணையும் விழா அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த நேரத்தில் இந்த செயலை தொடங்குவதற்கு காரணமாக இருந்த முதல் படி முதல் கடைசி படி வரை எனக்கு உதவிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் மனதாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஓரிரு வார்த்தைகள் சிறப்புரை ஆற்றுவதற்காக நமது துணை மாவட்ட ஆட்சியர் செல்வி எம் பூஜா IAS அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இது QR code blood donation, it's very it increases transparency
in blood donation, blood storage, and where the blood is going forward. So it is a great initiative that you have introduced QR code. It helps us track and it brings more accountability into blood banking system. So it's a great initiative from my side. I wish all the best. Thank you. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நமது காரைக்காலின் மாவட்ட ஆட்சியர் அண்ணன் அவர்கள் இப்பொழுது உங்களுக்காக ஒரு சிறு வார்த்தைகள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். எல்லாருக்கும் என்னுடைய ஆலய வணக்கம். இங்க மோஸ்ட்லி ஐ திங்க் நீங்க எல்லாம் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். The blood donation through QR code is a very innovative idea. நமக்கு ஆக்சுவலி டே டு டேல எமர்ஜென்சி வரும்போது தான் தெரியும் பிளட் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அது ஒரு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி யூசிங் டெக்னாலஜி ஒரு நல்லபடியா இவர் இது பண்ணியிருக்காங்க. அது நல்லா செயல்படுவாங்க சொல்லி கூட நான் எதிர்பார்க்கிறேன். இது ஒரு சமுதாயத்துக்காக இது ஒரு குட் கான்ட்ரிபியூஷன். காரைக்கால் பொறுத்தவரை இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இது நீங்க எல்லாம் இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. எத்தனை பேர் பிளட் டொனேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க? யாரோ ஒருத்தர் பிளட் ஏதோ கொடுத்துருக்காங்க? வெரி குட். 3-4 ஹேண்ட்ஸா இங்க தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது எல்லாரும் அது ட்ரை பண்ணோம். நான் கூட இப்போ கொடுக்கல, நான் கூட நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலி இந்த உலகம் யாரு it runs due to act of kindness only. வேற யாரு இது நடத்தல. Nobody is running this except the kindness and kind acts. இந்த மாதிரி blood donation கூட it is one of such activity. அது மூலமாக உண்மையா development, உண்மையா human development will be possible. Thank you very much for this. தேங்க்யூ சார். இதனைத் தொடர்ந்து இப்பொழுது நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணி கி கேசவசாமி ஐயா அவர்கள் கரங்களால் இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து துணை மாவட்ட ஆட்சியர் செல்வி பூஜா அவர்களுக்கு இப்பொழுது நமது வழிகாட்டியாக திகழக்கூடிய டாக்டர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் இப்பொழுது மரியாதை செய்கின்றார். அதனைத் தொடர்ந்து இந்த செயலியை நமக்காக இவ்வளவு அழகாக ஏற்பாடு செய்து கொடுத்த, எந்த ஒரு பிரதிபலனமின்றி தயார் செய்து கொடுத்த நமது நண்பர் செல்வன் குரு சபரிவாசன் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. மாவட்ட ஆட்சியர் கரங்களால் இப்பொழுது குரு சபரிவாசன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. இந்த வெப்சைட்டை நமக்காக மிக அழகாக வடிவமைத்து கொடுத்தவர் இந்த நண்பர். இவருக்கு இந்த நேரத்தில் கணினி வித்தகர் என்ற ஒரு விருதினையும் காரைக்கால் சார்பாக அவருக்கு வழங்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணி கி கேசவசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் ஏ உமா மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த கல்லூரியின் பொறுப்பு முதல்வர்
டாக்டர் பி ஆனந்த கௌரி அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் LSP சோழசிங்கர் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. தலைவர் ரொட்டேரியன் குமரேசன் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. இவர்கள் அனைவருமே இந்த செயலி இந்த அளவுக்கு வருவதற்கு மிகவும் அதிக அளவு நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து திரு ஜே கிருஷ்ணன் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து திரு பாரிஸ் ரவி என்கிற ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த விழா இவ்வளவு அழகாக கேட்ட உடனே நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளவு அழகான மாணவர்களை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து இந்த நிகழ்வு மட்டுமல்லாது எனக்கு மட்டுமல்லாது என்னை போன்ற இளைஞர்களுக்கு ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கும் துறை தலைவர் சமூக பணி துறை தலைவர் டாக்டர் கே சிவகுமார் ஐயா அவர்களை கிடைக்கின்றோம். மாணவர்கள் படித்து முடிச்சவுடனே என்ன பண்ற கவலையும் உங்களுக்கு வேணும். சார் தனியா கேரியர் கைடன்ஸ் ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அதுல எல்லா வேலைக்கான இதுவும் உங்களுக்கு டீடைல்ஸ் வருது. அதனைத் தொடர்ந்து திரு முகமது நசர் ஷா மாலிக் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் கே லோகேஸ்வரன் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை டிபிஓவாக இருக்கக்கூடிய டாக்டர் கே லோகேஸ்வரன் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து காரைக்காலில் பலவிதமான சேவைகளை செய்து வரும் அன்னை பவுண்டேஷன் நிறுவனர் திரு ஜி பாபு என்கிற கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. காரைக்காலில் இருக்கக்கூடிய நிறைய ஆதரவில்லாத பிணங்களை தன்னுடைய சொந்த செலவுல இதுவரைக்கும் நிறைய பேருக்கு அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சொந்த செலவுல பண்ணியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எங்களுக்கு பெரிய அளவுல உதவி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சேகர் டெக்ஸ்டைல்ஸின் உரிமையாளர் திரு சதீஷன் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் நிதிஷ்ரீ அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து எங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய மிஸ்டர் எல் நாராயணசாமி எல்டி மீடியாவோட அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. பத்மஸ்ரீ விருது பெற்ற கேசவ சமையா கரனால் இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. எங்க எல்லாருமே உங்களோட ஆசீர்வாதம் வேணும். அதனாலதான் உங்களை சார் எப்போது 38 சொல்லுவாங்க. உங்களோட ஏஜ் அதாவது 83 பிரட்டி போட்டுக்குவாங்க. அதனைத் தொடர்ந்து மிஸ்டர் மொய்தீன் அவர்களை எங்களோட வேலைக்கு அழைக்கின்றோம். காரைக்கால் பைப்ஸ் இன்ஸ்டா பேஜ் Facebook அதனுடைய அட்மின் மிஸ்டர் மொய்தீன் எங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனைத் தொடர்ந்து மிஸ்டர் விக்கி அவர்களை எங்களோட வேலைக்கு அழைக்கின்றோம். விக்னேஸ்வரன் காரைக்கால் சிட்டியினுடைய அட்மின் இவருமே எங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ரசித்யா இருக்கீங்களா? ஓகே, தேங்க்யூ. அதனைத் தொடர்ந்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் இன்று வரவேற்புரை வழங்கியிருக்கக்கூடிய எங்களின் குரு திரு KMS கார்த்திகேயன் அண்ணா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. முதலில் நாடகத்தை மிக அற்புதமாக தயார் செய்து கொடுத்த கலைமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் துணையார் கலைமாமணி ஸ்டெல்லாமணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாவட்ட ஆட்சியர் கரங்களால் இவருக்கு மரியாதை செய்யுமாறு தாழ்மையோடு வேண்டுகின்றோம்.
மிக அற்புதமான ஒரு விழிப்புணர்வு நாடகத்தை இந்த மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். மிக உணர்ச்சி பொங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நாடகத்தை இவர்களுடைய குழு இன்று நமக்கு சமர்ப்பித்திருக்கிறது. நாடகம் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. ஐயா பாத்தீங்க எல்லாரும் நாடகம் ஓகே. அதனைத் தொடர்ந்து நன்றி. மிக அற்புதமான ஒரு நாடகத்தை வழங்கியதற்கு நன்றி. புதுவையிலிருந்து வந்து என்னை செய்து மிகப்பெரிய எங்களுடைய பாக்கியமாக கருதுகிறோம். அதனைத் தொடர்ந்து ஃபிட்னஸ் உரிமையாளர் மிஸ்டர் மணிகண்ட பிரபு அவர்களை என்னோட மேடைக்கு அழைக்கின்றோம். ஓகே சார். நன்றிங்க. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னிலையை வகிப்பதற்காக எங்கள் குழுவின் வழிகாட்டியாக திகழக்கூடிய நமது காரைக்கால் அரசு மருத்துவமனை ஆர்எம்ஓ டாக்டர் ஏ உமா மகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிகவும் அற்புதமான நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு எல்லோருக்கும் எல்லா நல்ல உணர்வுக்கும் நன்றி. துணி என்ற நாடகத்து மூலமா ஒரு புத்தகத்துல சொல்ல வேண்டிய விஷயத்த 10 நிமிஷத்துல மிக அற்புதமாக செய்து காமித்தார்கள், நடித்து காமித்தார்கள். மிக மிக ரொம்ப நல்ல இந்த அமைப்பு, இவங்களுடைய செயல்பாடு மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கிறது. ஏன்னா நான் ஒரு மருத்துவராக எனக்கு தெரியும், அந்த பிளட் லாஸ் வந்து அந்த நேரத்தில் இந்த பிளட் கிடைக்கிறது வந்து அது முக்கியமாக ஓ நெகட்டிவ் பிளட்லாம் வந்து ஓ நெகட்டிவ் மட்டும் தான் போட முடியும், எந்த பிளட்டும் போட முடியாது. அப்போ சர்ஜரி அவசரமாக பண்ணதா இருந்தாலும் சரி, அவங்க மிகப்பெரிய சர்ஜரிக்கு நிறைய பிளட் தேவைப்படும் போது அந்த இரத்த தானத்தினுடைய அருமை வந்து மருத்துவராக எனக்கு தெரியும். அது ரொம்ப அற்புதமாக அவங்க அதை நடிச்சு காமிச்சாங்க. ரொம்ப உணவு எனக்கு அதான் சொன்னேன் ஆனந்தகுரியில என்ன பர்பஸ்க்காக இந்த விழாவை நடத்த ஆரம்பிச்சோமோ அது 10 நிமிஷம் செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு. இளைஞர்களும் குழந்தைகளாக நீங்க வந்திருக்கீங்க. இது மிக அற்புதமான உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக நீங்க எடுத்துக்கலாம். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே வாழ்க்கையினுடைய ஒரு உழைப்பாளர் முன்னேறி ஓய்வதிவாத உழைப்பாளர் ஒவ்வொருத்தரும் ஒரு எடுத்துருக்காங்க. ஐயா கலைவாமலையில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. அவங்களுடைய சூழல் தான் நீங்க இருக்கிற எல்லாரும் எவ்வளவு பெரிய ஆளுதான் நீங்க அவங்க சூழலா இருக்காங்க. என்ன அவங்க முக்கியமா சொல்லுவாங்கன்னா நேரம் தவறாமை, நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம கற்றுக்க நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த வகையில் இங்கே வந்து அண்ணா காலேஜ் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ஒரு மனிதனையும் இது நம்ம திரும்ப கிடைக்காதது. அதனால நம்ம எல்லாரும் எவ்வளவு நம்மளை வந்து செம்மைப்படுத்தி நல்ல சிந்தனையோடு நமக்கும் நம்ம மக்களுக்கும் நம்முடைய வாழ்க்கை சமூகத்துக்கும் உயர்வு கொடுக்கணும் அனைவரும் சாப்பிட்டு கேட்டுட்டு இந்த ரொம்ப அற்புதமான இளைஞர்கள் இங்கே சேர்ந்துருக்கிறாங்க. காரைக்காரர்கள் நம்முடைய காக்கும் கரங்கள் என்று வாழ்த்தி நன்றி விடைபெறுகிறேன். வந்து பிளட் கொடுத்து அதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணோம். இந்த வருஷமும் கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். ஸோ பிளட்டோட டொனேஷன், பிளட்டோட நீட்ஸ் என்னங்கிறது ரொட்டீன் நல்லாவே தெரியும். இந்த அறிமுக விழாவோட அடுத்த கட்டமா இதை நாங்க எப்படி எடுத்துட்டு போறோம்னா, ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று வாலண்டரியா நீங்க யாரெல்லாம் விருப்பமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு காரை உதவுகிறவர்களும் ரோட்டரி கிளப்பும் சேர்ந்து இதை அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நான் எடுத்துட்டு போவோம்னு சொல்லி உங்க வாய்ப்பு முடிவடைகிறேன். நன்றி ஐயா. இப்பொழுது இந்த விழாவில் தலைமுறை வழங்க இருக்கக்கூடிய கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் டாக்டர் பி ஆனந்தகுரி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த காரைக்காரர்கள் சமூக சேவை அமைப்பும் நம்மளுடைய கல்லூரியும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க.
இதுக்கு நம்ம முதல்ல எல்லாருக்கும் இந்த நன்றி சொல்லிக்கணும். எப்போ நானும் மாணவர்களோட பேசி பழகணுங்க. இப்பதான் முதல்ல சமூக சேவகர்கள் கூட முன்னால் நான் நின்றுட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய சேவை நடந்துட்டு இருக்குங்கிறது இப்பதான் பாக்குற மாதிரி இருக்கு. அது இந்த நாடகத்துல விதின் 10 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு இமோஷனலா ஒரு ஃபேமிலியில பிளட்ங்கிறது எவ்வளவு முக்கியம், அவங்க குழந்தைகளுக்குன்னு ஒரு தேவை வரும்போது பேரண்ட்ஸ் எப்படி துடிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமா ரத்தத்தோட முக்கியத்துவத்தை நம்மளுக்கு ரொம்ப அழகா நடிச்சு காட்டினாங்க. மேடம் டாக்டர் சொல்லும் போது என்கிட்ட உட்கார்ந்தோடனே சொன்னாங்க, மெசேஜ் ஆல்ரெடி ரீச்டு, நம்ம என்ன எவ்வளவு பேசினாலும் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை, பசங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. அடுத்து நான் இதுல ஆஸ் அ பிரின்சிபலா சொல்றது விருப்பப்படுறது என்னன்னா, இந்த ப்ரோக்ராம் ஒரு பெரிய உயரிய ப்ரோக்ராம். உயிர் இணையம் அறிமுக விழா வந்து நம்ம கல்லூரியில் நடக்கிறதுங்கிறது ரொம்ப ஏற்புடையது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கல்லூரி மாணவர்கள், நான் 2003 ஜாயின் பண்ணும் போதே கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கும் எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும். முதல்ல யாராவது ரத்தம் வேணும்னு வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போதே கேட்பாங்க, இந்த குரூப் வேணும்னு சொல்லிட்டு. நான் கூட என்ன கிளாஸ்ல வந்து கேட்கறாங்கன்னு சொன்னேன். அப்படி மாணவர்களை பார்த்தா 3 பேர் 4 பேர் எழுதிருப்பான், நான் போறேன் நீ போறேன்னு சொல்லிட்டு. நான் கூட கேட்பேன், காலைல சாப்பிட்டு வந்தியாப்பா? ஏன்னா எல்லாம் புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பசங்க. ரத்தம் கொடுக்கணும்னு மயக்கம் வந்துடும், என்னென்னவோ நம்மளுக்கு ஒரு மனசுல ஒரு இது இருக்கும், ஸ்டிக்மா. அப்படி கேட்பேன், நீ எப்படிதான் சாப்பிட்டு வந்தியா, போய் குளிச்சுட்டு வந்துருவியா, ஏதாவது குடிச்சிட்டு போ, ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போ, அதெல்லாம் அங்க பாத்துக்குவாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போவாங்க பசங்க. அதனால ரத்த தானம்னு சொல்லும் போது எங்க கல்லூரி மாணவர்களை மிஞ்சி செய்யக்கூடியவங்க யாருமே இல்லை. அது இப்போ வந்து த்ரூ என்சிசி என்எஸ்எஸ் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சார் அன்னைக்கு எனக்கு பேசணுன்னே சொன்னேன், சார் இது என்ன இந்த ப்ரோக்ராம் இதில் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, பிளட் டொனேஷன் கேம்ப் மாசம் நடத்தும் போது பிளட் எடுத்து நம்ம யூஸ்வலா ஹோல் பிளட்னா 21 to 31 டேஸ் தான் ப்ராப்பர் ஸ்டோரேஜ்ல வச்சிருக்க முடியும். அதுக்கப்புறம் பிளட்டோட காம்பனன்ட்ஸ் பிரிக்கும் போது பிளேட்லெட்ஸ், ஆர்பிசி அந்த மாதிரி எல்லாம் பிளாஸ்மா எல்லாம் பிரிக்கும் போது பிளாஸ்மா மட்டும் கூட கொஞ்சம் நாளைக்கு வச்சிருக்கலாம், 1 year ஃப்ரோசன் ஸ்டேட்ல வச்சிருக்கலாம். மிச்சம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே கெட்டு போயிடும். அப்போ மாசம் நம்ம பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தும் போது எடுக்கக்கூடிய ரத்தம் வந்து ப்ராப்பர் டைம்ல யூஸ் பண்ணலன்னா அது கிட்டத்தட்ட வேஸ்ட் தான். அதனால ஆல்ரெடி நம்ம இந்த டோனார்ட்ட இருந்து பிளட் எடுத்தோம்னா திரும்ப அவங்க இருந்து பிளட் எடுக்கிறதுக்கு 12 வீக்ஸ் ஆகும். அப்போ இந்த மீன் டைம் அவங்களுக்கு நம்ம திரும்ப டிமாண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இணையம் வழி பண்ணும்போது நம்ம யார் யாருக்கு தேவை இருக்கோ அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரத்தம் எடுத்துக்கலாம். ஏன்னா இம்மிடியேட்டா நம்மளுக்கு QR கோட் இருக்கிறதுனால ஸ்கேன் பண்ணி யார் யார் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க, அடுத்தது யார் இப்போ பிளட் கொடுத்துருக்காங்க, யாருக்கு 12 வீக்ஸ் முடிஞ்சிருக்கு, யார் எலிஜிபிள் கேண்டிடேட், ஆல்ரெடி அவங்களுக்கு என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது சில சர்வேலாம் இருக்கு, எய்ட்ஸ் இருக்கா, ஹெப்பாட்டிஸ் பி இருக்குது, அந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப சீக்கிரமா நம்ம டோனரை ரீச் பண்ணலாம். பிளட் வேஸ்டேஜ் நம்ம என்ன செய்யலாம், வீட்லயே நம்ம சமைக்கும் போது அரிசியா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், சாதமாயிருச்சுன்னா தூரம் போடணும். அதனால அது ரத்தமா மனிதர்கள்ட்ட இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் நம்ம ஏன் அந்த பிளட் பேங்க்ல ஸ்டோர் பண்ணோம்னா நம்மளுக்கு இமிடியேட்டா கிடைக்காதுங்கிற ஒரு பெரிய பயம் இருக்கும். இப்போ இது QR கோடு மூலமா இமிடியேட்டா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஈஸியா பிளட் நம்ம என்ன செய்யலாம், அந்த டோனரை ரீச் பண்ண முடியும். இது ஒரு பெரிய நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். சார் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவங்களோட சேவை மென்மேலும் உயர வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோக்ராம்ல எங்க சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்டோட HOD சிவகுமார் சாரோட பங்கு பெரும்பங்கு. சார் தான் இதை வந்து பெருமுயற்சி எடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். நன்றி. நன்றிமா. அடுத்த நிகழ்வாக அறிமுக உரை. அதற்கு முன்னதாக நம்முடைய சப்போர்டர்ஸ், என்னுடைய நண்பர்கள் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிற நேரம் இது. திரு சூர்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பத்மஸ்ரீ அண்ணா அவர்கள் கரங்களால் எங்கள் மாணவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. ஆசீர்வாதத்துடன் கூடிய மரியாதை செய்யப்படுகின்றது. திரு உதயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணன் சௌரிராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய வீரை அண்ணன் திரு எம் இளங்கோவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயா பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா சமூக சேவையெல்லாம் மிகப்பெரிய சேவைகள்லாம் பண்ணிட்டு வராங்க. பல வருடங்களாக
இங்கு வருகின்ற ஆரிஃப் மரைக்கார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு அகி பாஸ்கரன் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. கொஞ்சம் நம்ம பஸ் எல்லாம் வேகமா வாங்க, நேரம் இல்ல. வாங்க சூப்பர் மாமா பாருங்க. அதனைத் தொடர்ந்து திரு கிரிதேஷ் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. திரு விக்னேஷ் ராஜா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து க பார்த்திபன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து திரு சுகுமார் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து திரு மகேஷ் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இவ்வளவு நிகழ்ச்சிகளுக்கும் மூல காரணமாக இருந்து அமைதியாக அங்கு நாற்காலில் அமர்ந்திருந்த என்னுடைய அன்பு துணைவியார் திருமதி ஜமுனா விஷ்ணுவர்தன் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. நமது காரைக்காலுடைய தலைவராக திகழக்கூடிய காரைக்காலின் தலைவர் அதனைத் தொடர்ந்து திரு அருள்முருகன் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எந்த ஒரு தடங்கள் மற்றும் மிக அழகாக இங்கு உங்கள் அனைவருக்கும் டீ கொடுத்த அன்பு அண்ணன் அப்துல் ரஜீஷ் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. அவருக்கு பேப்பர் அவர் டீ மட்டும்தான் கொடுப்போம். அவர் எல்லா நிகழ்ச்சிகளையும் சின்னப்புற மாதிரி ஓடி ஆடி. இன்னொரு விஷயம் என்ன, அண்ணனுக்கு காரைக்கால் சமூக சேவை அமைப்பின் சார்பா அவரு மிக சுலபமா தள்ளிக்கிட்டு போற மாதிரி ஒரு விதிவண்டி ஒன்று தயாராகிட்டு இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஆடியோ அமைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய செந்தில் அவர்களை இப்பொழுது அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கணபதி ஆடியோ எங்களுடைய அன்பு நண்பர் திரு சமூக சேவர் ராம்ஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த காரைக்காலுடைய ஆடு ஒன்று பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு, அதுல நடிச்சிட்டு இருக்கிறது நம்ம ராம்ஜி. அதனைத் தொடர்ந்து இங்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு செல்வகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமலை வாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை ஓடி ஆடி காலையிலிருந்து வேலை செய்த ரோட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் திரு செல்வராஜ் அவர்கள், திரு கார்த்திக் அவர்கள், திரு கணேஷ் மாஸ்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு கல்லூரியில பர்மிஷன் வாங்கியாச்சு, நிகழ்ச்சி நடத்த போறோம். ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஒருங்கிணைப்புன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வு நமக்கு மிக அற்புதமா ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி அமைதியா உட்கார்ந்திருக்கிற பாலமுகுந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திரு தருண்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு
அழைக்கின்றோம். இந்த நிகழ்வு மிக அற்புதமாக நடக்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்த பார்வையாளர்களாக இருந்த உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பார்வையாளர்கள் சார்பாக ஏதேனும் ஒரு மாணவருக்கு வந்து எங்களுடைய மரியாதை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே முதல் படி எடுத்து வைக்கிறது மட்டும்தான் கஷ்டம். அந்த முதல் படியை தைரியமா எடுத்து வைக்க திரு சந்தோஷ் அவர்களுக்கு எங்களுடைய சத்ரு அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிவிட்டு 1000 பேருக்கு சேர்த்து இந்த ஒரு சேனல் பத்திரிக்கிறோம். நன்றி. இப்பொழுது எங்களுடைய பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுடைய எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் இருக்கிற ஒரு நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு நல்ல மாமனிதர் திரு ஜே கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் சான்றோர்கள் அத்தனை பேரையும் எதிரே அமர்ந்திருக்கும் அன்பு செல்வங்கள் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நேரமாகிவிட்டதால் உங்களுடைய நிலைமையும் எனக்கு புரியும். நானும் ஆசிரியராக இருந்தேன். எனவே எப்பொழுது முடியும், எப்பொழுது 5 மணிக்கெல்லாம் செல்லக்கூடிய வழக்கத்தை உடைய மாணவர்கள் உங்களுக்கு மேலும் தாமதமாக்குவதற்காக விரும்பவில்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். வீரத்துறை விவேகானந்தர் கூறினார், 100 இளைஞர்களை எனக்கு கொடுங்கள், நான் பாரத தேசத்தை வலிமையுடையதாக மாற்றி காட்டுகிறேன் என்று கூறினார். அந்த 100 இளைஞர்கள் ஆற்றலும் வலிமையும் உழைப்பும் மிக்கவர்கள். அந்த 100 இளைஞர்கள் இருந்தாலே அவர் நாட்டையே மாற்றக்கூடியவர் என்று சொன்னால், இன்றைய தினம் நமது விஷ்ணுவர்தன் அவர்களிடம் இந்த காரை கரங்கள் என்ற அமைப்பிலே 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருக்கின்றார்கள். இன்றைய தினம் அந்த 500 1000 ஆகின்றது. ஏனென்றால் இந்த கல்லூரியையும் சேர்த்து. எனவே இன்னும் வருங்காலத்தில் அடுத்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொன்னது போல மிக சிறப்பாக இந்த இயக்கம் நடைபெறும். இதை எனக்கு அறிமுக உரை என்று எனக்கு போட்டியினர் அழைப்பதிலே அறிமுக உரை கலைமாமணி பாண்டிச்சேரியில் இருந்து வந்து ஒரு நாடகத்தை நடத்தினார்களே, அதிலே மிகச் சிறந்த அறிமுகமாகிவிட்டது இந்த காலை கரங்களுடைய அமைப்பு. அதை விடவே நான் அறிமுக உரை சொல்ல வேண்டும். மிக சிறப்பான ஒரு அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்வார்கள். அன்னதானத்தை விட சிறந்தது அதற்கு அடுத்தது ஆடைக்கு அடுத்தது உடலிலே உயிர் இருந்தால் தான் அதை பயன்படுத்த முடியும். அந்த அன்னதானத்தையும் ஆடையையும் முதலில் கொடுத்து இந்த இயக்கம் வளர்ந்தது. காரை கரங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பெயரிலே முதலிலே சாலை ஓரத்திலே இருக்கின்ற உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க ஆரம்பித்தார்கள். படிப்படியாக ஆடை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது உயிரே கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உயிர், அதாவது தானத்தில் கண் தானம் சிறந்ததா ரத்த தானம் சிறந்ததா என்று கேட்டால் அதற்கு ஒருவர் கூறினார், ரத்த தானம் தான் சிறந்தது என்று. ஏனென்றால் கண் தானம் கொடுத்தவர், கண்ணை பெற்றவரை நாம் பார்க்க முடியாது. ஆனால் ரத்த தானம் பெற்று உயிர் பெற்றவரை நம்மால் பார்த்து மகிழ முடியும். எனவே அந்த ரத்த தானம் கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு பணியை இன்றைய தினம் அந்த இணையத்தை துவக்கி வைத்திருக்கின்ற இந்த காரை கரங்கள் மிக சிறப்பான ஒரு சேவையை செய்திருக்கின்றது. அதற்கு மாணவர்களாகிய நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். நிச்சயமாக இந்த இயக்கம் காரைக்காலினுடைய திறமை உழைப்பை உலகுக்கு எடுத்துரைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று கூறி இந்த காரை கரங்கள் அமைப்பிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக எங்களுக்கு இந்த ஏற்பாடுகளை மிக அற்புதமாக தயார் செய்து எங்களை வழிநடத்திய சமூக பணித்துறையின் துறை தலைவர் டாக்டர் கே சிவகுமார் அவர்களை அன்போடு இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு அருமையாக நடைபெற மிகவும் ஒத்துழைத்த நம்முடைய கல்லூரி முதல்வர் மேடம் ஆனந்தகுரி அவர்களுக்கும், மிகவும் இந்த காலைக்கரங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஆலோசனையாக இருக்கும். எனக்கு எப்பயுமே கிட்டத்தட்ட 15-20 வருஷமா தெரியும். பத்மஸ்ரீ பெற்ற, கலைமாமணி விருது பெற்ற, பல விருதுகளை பெற்ற ஐயா அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் நண்பர் LSP சார், ரவி சார்,
இங்கே சேகர் பிஸ்னஸ் ஓனர் எல்லாத்தையும் எனக்கு தெரியும். எல்லாருமே இந்த காரைக்கரங்களை வலுப்படுத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி மேடம் தான். எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன கவிதையோட வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். உயிர் காக்க உறுதி தேவை, உயிர் காக்க உறுதி தேவை, உரிமையோடு வாழ உறுதி தேவை, உயிர் காக்க உறுதி தேவை, உரிமையோடு வாழ உறுதி தேவை. காக்கும் கரங்களை ஊக்குவிப்போம். ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? காக்கும் கரங்களை ஊக்குவிப்போம். நம் கரங்களையும் இணைத்திடுவோம். காக்கும் கரங்களை ஊக்குவிப்போம். நம் கரங்களையும் இணைத்திடுவோம். இணையவழியில் இணைந்திடுவோம். இன்பத்தை மற்றவர்களுக்கு நல்கிடுவோம். இணையவழியில் இணைந்திடுவோம். இப்ப ஆரம்பிச்சது தான் சொல்றேன். இணையவழியில் இணைந்திடுவோம். இன்பத்தை மற்றவர்களுக்கு நல்கிடுவோம். காரை கரங்கள் காக்கும் கரங்கள். கலங்கும் உள்ளங்களுக்கு கரங்களாக இருந்திடுவார்கள். இறைவனை காண்போம் இம்மனிதர்களின் மூலம். இணைத்தில் இணைந்திடும் இதயங்களுக்கு இன்முறவர்களோடு வாழ்த்துக்கள். கைத்தட்டல் கொடுத்த என் கண்மணிகளுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து என்னுடைய ஆசான் பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணி கேசவசாமி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு உள்ளிட்ட அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். மிக அருமையான இந்த திட்டத்தில் கலந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல இறைப்பராற்றல் மிக சிறப்பாக வழிநடத்தும் என்ற உறுதியோடு இந்த ஒரு நிகழ்வு மிக மிக அவசியமான ஒன்று என்று இங்கு பேசிய அனைவருமே கூறினார்கள். உண்மைதான். என்னை பொறுத்தவரை தொடர்ந்து 21 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் நான் ஜிப்மர் மருத்துவமனையில் சென்று இரத்த தானம் அளித்திருக்கிறேன். 21 வருஷம். இரத்த தானம் கொடுத்த உடனேயே அங்கே ஜூஸ் கொடுப்பாங்க. அந்த ஜூஸ் குடிச்சிட்டு தான் வருவேன். ஒரு முறை மட்டும் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டேன். அந்த வெளியில் வந்து மோட்டர் சைக்கிள் ஸ்டாண்டில் என்னோட 2 வீலர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே ஒரு மயக்கம் தள்ளாடிட்டு பக்கத்தில் உள்ள ஒருத்தர் வந்து ஐயா உட்காருங்க, இப்போ கொஞ்ச நாள் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சாங்க. அந்த நேரத்தில் தான் எனக்கு திரும்ப இன்னொரு மயக்கம் வந்தால் வண்டியை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்ற ஒரு நிலை. அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது. ஃபோன் இருந்தால் வீட்டில் ஃபோன் பண்ணி வர வச்சு கொடுத்துருக்கலாம். அது புதுவையில் நான் இருந்தது நீடாத ராஜப்பையர் வீதி. நான் ஜிப்மருக்கு போய் ரத்தம் கொடுப்பேன். அந்த நேரத்திலும் கூட தயங்காமல் அடுத்தடுத்த ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கூட போய் ரத்தம் கொடுத்தேன். இப்போ கொடுக்கறதில்லை. இப்போ கொடுத்தா ஒரு அன்ஃபிட்டுன்றாங்க. எனக்கு 38 வயசு ஆகுது. இப்போ 83 நான் நினைக்கிறது இல்லை. போன வருஷம் 28, அதுக்கு முதல் வருஷம் 18, இப்போ 38. ஏன்னா 83 வயசு ஆயிட்டு அப்படின்னாவே மனசு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு உறுதி. மனத்தால் நம்ம இளமையோட இருந்தால் உடலாலும் உழைக்க முடியும். இளமையோடு இருப்பதாக எண்ணிக்கொண்டு ஆனால் சில தளர்வுகள் வரும். அப்பொழுது நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். நாம் அந்த நேரத்தில் நினைக்க வேண்டும், எப்பொழுது நமக்கு 83 வயது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் என்ற எண்ணத்தில் உடனே செயல்படும். அதனால் வயது என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு பொருட்டே அல்ல. இப்பொழுது இள விஷ்ணுவர்தன் அந்த பேரில் என்ன இளங்கிறது என்ன? அவங்களோட பாப்பா பேரா அப்பாவோட பேர் இருந்துச்சு. ஆனால் அவர் என்றுமே இள விஷ்ணுவர்தன். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு முது விஷ்ணுவர்தன் போட்டுக்கோரு போட்டுக்க மாட்டார். இள விஷ்ணுவர்தன் இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு அருள். இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு அவர் வந்து பிடெக் இன்ஜினியர். ஆனால் அந்த துறையில் சார்ந்த வேலை தேடுவதில் அவர் விருப்பம் இல்லை. வந்து நம்ம முதியோர் இல்லத்தில் மேனேஜராக
மிகச் சிறப்பாக செம்மையாக ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு கவிஞர், கலைஞர், எல்லாம் எழுத்தாளர். பொம்மலாட்டத்தில் எனக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்தது கூட அவர் விரைவில் பத்மஸ்ரீ போல பல விருதுகள் கிடைக்கிறார். இப்படி அவர் மதிப்பொருள் முனைவர். எந்த வயதுல மதிப்பொருள் முனைவர்னா பொம்மலாட்டத்துல அரை மணி நேரம் ஒரு படம் தயாரித்து போட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சத்தசுரம் முதியோர்களுக்கு இருந்த மாடியில் இருந்த பொம்மலாட்ட அறையிலே சென்று ஒரு ஸ்கிரிப்ட் தயார் செய்து அரை மணி நேரத்துக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து நடித்து பயிற்சி கொடுத்து நடிக்க வைத்து ஷூட் பண்ணி அதை அனுப்புறது தான் அப்படிப்பட்ட விருது. உலக சாதனை. உலக சாதனை. அப்படி பல நடித்தார். அவ்வளவு நடிப்பு இப்ப சமீபத்தில் பார்த்த சில நாடகங்கள்ல என்ன சொல்றோம், நம்ம திருநங்கை வேடம் போட்டிருந்தார். அதுல பாத்தீங்கன்னா உண்மையிலே நம்ம விஷ்ணுவர்தனா அப்படின்னு ஐயப்படக்கூடிய அளவுல அவரோட நடிப்பு, தோற்றம், எல்லா செயல்பாடுகளும் இருந்தது. அதே போல காத்தவராயன் கருப்புசாமி, காரைக்கால் அம்மையார் கோயில்ல ஒரு நாடகத்துல கருப்புசாமி வேடம், அந்த வேடம் அணிந்து அவர் ஆடும் பொழுது அங்க இந்த தொடர்ந்து அந்த கருப்புசாமி ஆட்டம் ஆடிய அவரே இவரை பார்த்து வியந்து ஏன்ட்டு சொன்னார், நான் 12 வருஷமா ஆடிட்டு இருக்கேன், ஆனா இவரை கூட என்னால் ஆட முடியல, இன்னைக்கு இவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. அப்படி எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதுல சிறந்த பெயர் பெறுகின்ற வேறு பெற்றவர் இவர். இந்த அவரோட சிந்தனை எப்பொழுதுமே ஏழை எளியவர்கள் மாதிரி தான் இருக்கும். நான் பல நிகழ்ச்சிகள்ல அதை எனக்கு கெட்டவரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு கோவில்சாமி பிள்ளை ஸ்கூல்ல சில மாணவர்கள், ஒரு 30 மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பேக் ரெண்டும் இலவசமாக வாங்கி கொடுக்குறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கேன், என்ன சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காரு. அந்த பேட்டில் பார்த்தா பின்னாடி டோனர்ஸ் அப்படின்னு போட்டு என்னுடைய பெயரும் டாக்டர் வனிதா அவரோட பெயரும் இருந்தது. ஏன்னா என்கிட்ட பணமே வாங்கலையே அப்படின்னு. பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் அப்படின்னு. அப்புறம் இந்த போன குளிர்காலத்தில் திருப்பூர்ல இருந்து 100 புது பெட்ஷீட்டுகளை வரவழைச்சு ராத்திரி 12 மணிக்கு மேலே புதிய பஸ் ஸ்டாண்டு தொடங்கி மாதா கோயில் ரோடு, பாரதியார் வீதி, இதெல்லாம் நான் கார்ல இருந்து இறங்கினா நான் தான் கொடுக்குறேன்னு அவங்க நினைச்சிட போறாங்கன்னு நினைச்சேன். குளிரில் நடுங்கி கொண்டு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அந்த லேப்ல மட்டும் கிழிச்சிருந்துட்டு அப்படியே புதிய பெட்ஷீட் 100 பேரை கொடுத்தார். இது போன்று பல உதவிகளை செய்கிறார். திடீர்னு போகிற ஒரு நாளை காலம் அவருக்கு கிடைத்தது அவர் கூட்டாளிகள், அவரோட இயக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் அவ்வளவு தனிமரம் தோப்பாகாது. தனிமரம் எப்பொழுதுமே தோப்பாகாது. அதனால இவரோட இணைந்து செயல்படுகின்றவர்கள் அவ்வளவு சிறப்பானவர்கள். அப்படியே போவாங்க, ஒரு சத்திரம் கூட இல்லை கோயில் போன்ற இடங்கள்ல பார்த்துட்டு அவங்களா பரிதாபமாக இருக்காங்க. அம்மா இன்னைக்கு மதிய சாப்பாடு நாங்கள் கொடுக்க போகிறோம், நீங்கள் எங்கே இருப்பீங்க இதுனா அப்படின்னு சொல்லிட்டு 50 பொட்டலம் சாப்பாடு போட்டோம் வாங்கிட்டு போய் அவங்க இருக்க இடத்துலாம் அப்படி பண்ணிக்கலாம். அதே போன்று பல உதவிகள், பல வகையான உதவிகள் எல்லாம் செய்திருக்காரு. அவர் செய்த ரத்த தானம்ங்கிறது இன்னைக்கு தொடங்குறது கியூஆர் தான், ஆனால் கொடுத்து கொண்டிருப்பது பழசு. சில எனக்கு தெரிந்த சில ஆண்டுகளாகவே அவரோடும் அவர் நண்பர் குழாமும் ரத்த தானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, என்னென்ன கொடுக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் கொடுக்கறது டாக்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். நம்ம ஊர் பக்கத்தில் இல்லை, வெளியூர்ல நம்ம ஊர் நினைச்சுறாங்க. பிளட் டொனேஷன் போனோம்னா வாங்கிக்குவாங்க, எந்த குரூப்னு சேமிப்பாங்க. ஆனால் அந்த குரூப் உள்ளவங்கள பிளட்டுக்குன்னு போகும்போது பார்த்தா அது எக்ஸ்பைரி ஆகிருக்கும். எனக்கு நல்லா தெரியும், நான் கண்ணால் பார்த்தேன். ஒரு காரைக்காலில் சொல்லக்கூடாது, காரைக்கால் வெளியூரில்
ஒரு பிளட் பேங்க் வாசல்ல சாக்கடையில பிளட்டை கொண்டு வந்து கொட்டுறாங்க. என்னன்னா இது எக்ஸ்பைரி ஆயிட்டு, அது எக்ஸ்பைரி ஆகிற அளவுக்கு உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கலாமே, அது தெரியல, வாங்கி வாங்கி சரிச்சு. இந்த சிஸ்டம் என்னன்னா பிளட்டு உங்க உடம்புல இருக்கும். பிளட் பேங்க்குங்கிறது அவங்கவுங்க உடம்பு, எப்பொழுது பிளட்டு தேவைப்படுதோ. இப்போ திரு விஷ்ணுவர்தன் வந்து முந்தா நாள் ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு பிரசவம், அந்த பிரசவ நேரத்துக்கு ரத்தம் தேவைப்படுது. அந்த நேரத்துக்கு போறாரு, இரவு போய் அந்த பிளட்டு கொடுத்து அந்த அம்மாவுக்கு டெலிவரி நல்லபடியாக ஆச்சு. நான் தான் சொன்னேன், நீங்க இந்து அவங்க முஸ்லீம், எப்படி ஒரு ஜாதி மத பேதம் இல்லைங்கிற ஒரு உணர்வை ஐயா குளிர்வி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இவருக்கு என்னன்னா இந்த தொடர்பு இருக்குல்ல, இந்த ரத்த ஹாஸ்பிட்டல் சோசியல் சர்வீஸ், அது என்ன இருட்டவையில போய் நீங்க செஞ்சாலும் இவருக்கு தெரியும். ஏன்னா இதுலயே கிடக்கிறவர் அவர் எந்த நேரத்துல 24 hours. அவர் டாக்டர்னா இந்த டாக்டர் மட்டும் இல்லை, மருத்துவர் போலயே எல்லாம் செய்வாரு. நான் அந்த காலத்துல இவரோட நட்பு கொண்ட புதுசுல இவரோட அறைக்கு போவேன், மாடியில போய் பார்த்துட்டு வியந்திருக்கிறேன், இவரை கூட நம்ம ஆகணும் அப்படின்னா உறுதியெல்லாம் எடுத்துருக்கேன். அதை விட்டுறோம். அப்போ இந்த பிளட்டு நம்ம உடம்புலேயே இருக்குது. ஆனால் தேவைப்படுகின்ற நேரத்தில் கொடுப்பதற்கு நம்ம யார் உணர்கிறார்கள்? தமாமுக இருக்கு, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றம் கழகம். அது வந்து எந்த எனக்கு தெரியும், அல்பாஸ் பண்ண நண்பர்கள்லாம் இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணுவேன், என்ன குரூப் வேணும்னு, உடனே அவங்களே வருவாங்க, வந்து கொடுப்பாங்க. அதே போல் ஒரு ஜுவல்லரி ஒருத்தர் ராமநாதன், அவருக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், போய் கொடுப்பாரு. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இந்த கியூஆர் கோடுன்னு இருக்கிறதுனால யார் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ரத்தத்தை பெறுவதற்கான வழியினை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வாய்ப்பை நம்ம கிடைக்கும். இப்படி நாம் ரொம்ப அறுத்தனா ரொம்ப வாடி போயிடுவீங்க. எனவே இது ஒரு நல்ல திட்டம். இதற்கு நம்மால் முடிந்தவரை நண்பர்களை சேமிப்போம். இனிமே நான் வந்து எலிஜிபிள் இல்லை, 38 வயசு, அதனால் நான் பிளட்டு கொடுக்க முடியாது. எடுக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் எலிஜிபிலிட்டி இல்லைண்ணா, நான் தண்டம் ரத்த தானம் கொடுக்குறதுல நான் தண்டம் இருப்போம். ஆனால் எனக்கு நிறைவு என்னன்னா 21 ஆண்டுகள் தொடர்ந்து கொடுத்த நிறைவு. உடல்தானம் நான் எப்போ கொடுத்துட்டேன், உடல்தானம் கொடுத்துட்டேன். எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் உயிர் போனவர்கள். எனவே நண்பர்களாகிய நாம் எல்லோரும் அவருக்கு துணை நிற்போம், அவர் குழுவிற்கு துணை நிற்போம். இந்த கியூஆர் கோடு அதை பயன்படுத்தி எப்படி பெறுவது என்பதை நாம் தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். நமது நண்பர்களிடம் சொல்லி வைப்போம், பிளட் ஒன்று டக்குனு என்று சொல்லுங்க, நான் வந்து உதவி செய்வோம். நம்ம பிளட் கொடுக்கலன்னா கூட நம்மால் அந்த கொள்ளும் வகையான அரவினை போவாதே செல்லும் வாயெல்லாம் செய்யணும். நம்மால் முடிந்தவரை உதவிகளை எப்படி எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பது ஒரு விதி. ஐயா, ஆனா இல்ல ஒரு 10 மணிக்குள்ள நிகழ்ச்சி நிறைவு பெற்றோம். மாணவர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. எனவே அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. இந்த கியூஆர் கோட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டோர் வாசல்ல ஒட்டிருக்கோம் ஸ்கேனரு, அது இல்லாம வெளியில இருக்கு. இந்த பேனர் நாங்க ரிமூவ் பண்ண மாட்டோம், இங்க தான் இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி வரைக்கும் இந்த பேனர் இங்க இருக்கும். அதுல நம்மளுடைய பேஜ் இருக்கு, காரைக்கரங்கள்.com பேஜ் இருக்கு, இன்ஸ்டா பேஜ் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. விருப்பம் இல்லாம ஸ்கேன் பண்றோம் அப்படின்னா இதையும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஒரு 4 கொஸ்டின் கேட்கும், பேரு, ஊரு, பிளட் குரூப், ஃபோன் நம்பர். பில்டிங் இருக்கிறவங்க மட்டும் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு ஸ்கேனர் இருக்கு, வெளியில ஒரு ஸ்கேனர் இருக்கு. என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்கள், உங்களுடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சு இதை நம்ம கொஞ்சம் பிரபலப்படுத்தணும். முதல்ல இங்கதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஐயா வாக்குறுதி கொடுத்திருக்க மாதிரி ரோட்டரி அந்த மாதிரிலாம் நாங்க மேல போயிட்டு இன்னும் அதை நாங்க கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். நீங்க தான் முதல்ல இதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதனால எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இது வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னும் ஒரு 10 மணிக்குள்ள நிகழ்ச்சி நிறைவு பெற்றோம்.
ஒரே ஒரு செய்தி, திருமண வீடுகளெல்லாம் விசில் கொடுப்பாங்க. எவ்வளவு ஒரு விசில் கொடுப்பாங்க, அதுல எல்லாம் மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதோட இன்னொரு பக்கத்துல இந்த கோடை பிரிண்ட் பண்ணி கொடுத்தா அதனைத் தொடர்ந்து திரு பாரிஸ் ரவியன் அவர்களை ஒரு சிறு வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். நேரத்தை கருதி அனைவரும் 2 மணித்துளில் எடுத்துக்கொள்ளுமாறு பணியோடு வேண்டுகிறேன். மிக அருமையாக நடத்திய இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிற விஷ்ணுவர்தன் அவர்களோடு சேர்த்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் எல்எஸ்சி சோழசிங்கராயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் வீட்டுக்கு ஒருத்தர் போனாரு. போனவர் டாக்டர் சொன்னார் வாங்க சொன்னாரு. போனவர் உள்ள போனாரு. டாக்டர் சொன்னார் உட்காருங்கன்னு சொன்னாரு. போனவர் உட்கார்ந்தாரு. டாக்டர் சொன்னார் சட்டையை கட்டுங்கன்னு சொன்னாரு. போனவர் சட்டையை கட்டினாரு. டாக்டர் சொன்னார் நல்லா மூச்சு எடுத்துடுன்னு சொன்னா நல்லா மூச்சு எடுத்துட்டாரு. டாக்டர் செத்த முதுகில் வச்சு நல்லா மூச்சு எடுத்து விடுதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு போனவர் நல்லா மூச்சு எடுத்துட்டாரு. டாக்டர் கேட்டாரு என்ன செய்யுதுன்னு கேட்டாரு. போனவர் சொன்னாரு என் பொண்ணுக்கு கல்யாணம் பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லி. இந்த நிகழ்ச்சியில இந்த சிறப்பாக நடத்திக்கிட்டு விஷ்ணுவர்தன் அவருடைய நோக்கம் எல்லாம் எப்படி டாக்டர் வந்து பேஷண்டையே பார்க்கணுன்ற நோக்கத்தோடு இருக்கிறாரோ அதே போல சேவை 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 என்ற ஒரு நோக்கத்தோடையே தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நாம் பாராட்ட வேண்டும். முக்கியமாக இன்னைக்கு வந்து ஒரு கலைமாமணி பாண்டிச்சேரியிலிருந்து வர வச்சு ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு என்ன கான்செப்ட்ன்ற விஷயத்த சொன்ன கலைமாமணி அவர்களுக்கும் அவருடைய துணைவார் ஸ்டெல்லா அவர்களுக்கும் அவருடைய ஈடுபட்ட நேரத்தில் நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். முக்கியமாக நம்முடைய பத்மஸ்ரீ அவர்கள் அவருடைய வளர்ப்பாக இருக்கின்ற விஷ்ணுவர்தன் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் திரு சிவகுமார் அவர்களை பாராட்டுகின்றேன். என்னென்று கேட்டால் அவர் இல்லைன்னா இந்த கல்லூரிக்கு தலைமை அதாவது பிரின்சிபலாக இருக்கின்ற நம்முடைய பிரின்சிபல் அவர்களுக்கும் எங்களோடு 25 ஆண்டுகள் பல சேவை பணிகளிலே இணைந்து சிறப்பு செய்து பல பெரியவர்களை அதாவது உன்னை நம்பு எம்எஸ் உதயமூர்த்தி தெரியுதா, கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன உன்னை ஒன்னால் குடி தம்பி உன்னை நம்புன்ற ஒரு தலைப்பில் இருக்கு. அவரெல்லாம் இந்த கல்லூரிக்கு வர வைத்து, ஏன்னா அந்த கல்லூரிக்கு வர வைத்து மாபெரும் பல்வேறு பணிகளை செய்தவர் டாக்டர் உமாமகேஸ்வரர் அவர்கள். அவர்களோடு இருக்க நாம் செய்திருக்கிறோம். இந்த மேடையை வைத்திருக்கிற அத்தனை பெரியவர்களும் நம்முடைய பாபு உட்பட பாரிஸ் உட்பட சேகர் டெக்ஸ் ஒரு குணசேகரன் ரோட்டரி மேடையில் இருக்கிற அத்தலைவர் டாக்டர் ஜெம் எல்லாம் வந்து பல்வேறு சேவைகள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இந்த கல்லூரிக்கு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு, மிகப்பெரிய பெருமை உண்டு. என்னன்னு கேட்டா இன்றைக்கு காரைக்கால்ல சமூக சேவை நடக்கிறது என்று சொன்னால் அது இந்த MSW என்ற ஒரு உலகமெங்கும் இருக்கின்ற பல நிறுவனங்கள் பல இயக்கங்கள் சுனாமிலெல்லாம் பல இயக்கம் நடந்தது என்று சொன்னால் இங்கே படித்திருக்கின்ற அந்த MSW மாணவர்கள் தான். திரு சிவகுமார் உட்பட்ட இங்கே இருக்கின்ற அத்தனை நண்பர்கள் நான் முதல்ல என்ன நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா சிவகுமாருக்கு மட்டும் தான் நீ கை தட்டுவேன் நினைச்சேன். எங்களுக்கு கை தட்டி உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்து விஷ்ணுவர்களை பணி தொடரட்டும். அவர் சொல்லியிருக்கின்ற அத்தனை விஷயத்தையும் மிக சிறப்பாக செய்ய வேண்டும். விஷ்ணு வந்து என்ன கேட்டீங்கன்னா அவர் விமர்சனம் படித்தால் கூட இங்க இருக்கின்ற பல மாணவர்களுக்கு பல்வேறு பணிகளில் பல முகாம்களை ஏற்படுத்தி சிறப்பு செய்து கொண்டு அவருக்கு நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகள்லாம் உலகமெங்கும் பரவுவதற்காக எதிரே அமர்ந்திருக்கின்ற ஆரிஃப் அலையார் அவர்களுக்கும் இந்த நான் சொல்லுகின்ற விஷயங்களை உங்களுக்கு கேட்கின்ற அளவுக்கு சவுண்ட் எடுத்துக்கின்ற நம்முடைய கனவு சவுண்ட் அவர்களுக்கும் வந்திருக்கின்ற அத்தனை அந்த இளைஞர் அமைப்பு அவங்க இல்லைன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி இல்லை அத்தனை பொறுப்பாளர்கள் நண்பர்களுக்கும் பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தினம் குழந்தைகள் தினம் என்றால் இந்த நிகழ்ச்சியை கலந்துகின்ற குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை உங்களுக்கும் குழந்தைகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி வாழ்வது உட்பட வாழ்த்தப்பட்டவரை தடைகளை கடந்து புரிவதோடு போய் உங்கள் இல்லங்களை மகிழ்ச்சி வளர்க்க சொல்லி ஒரே வார்த்தை ஓவர் வாங்க நீங்கள் வாங்க என்று சொல்லி வாய்ப்பு நன்றி வணக்கம். நன்றி அண்ணா. அதனை தொடர்ந்து சேகர் நிறுவனத்திற்கு செல்வகணபதி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலாக இந்த காரைக்கால் சமூக சேவை அமைப்பு வந்து விஷ்ணுவர்தன் நடத்தப்பட்டு இருக்கு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸால நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நானும் இந்த கல்லூரியில படித்த மாணவங்கிறத சொல்லிக்க பெருமைப்படுறேன்.
ஆக்சுவலாக எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதே கல்லூரியில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இங்கே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து என்னையும் இந்த காரைக்கரங்கள் அமைப்போட இணைச்சிக்கிறதுல பெருமைப்படுறேன். நிறைய இன்னும் பல சேவைகள் நிறையா அவங்க பண்ணணும். அதில் என்னோட பார்த்து கண்டிப்பாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அதனைத் தொடர்ந்து அன்னை ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கு டி பாபு என்கிற கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இப்பொழுது வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். நாங்கள் அன்னை ஃபவுண்டேஷன் சொல்லி ஆரம்பிச்சோம். ஒரு 3 இயர்ஸ் ஆரம்பிச்சிருந்தோம். அப்போ வந்து ஆம்புலன்ஸ்லேருந்து நம்ம ஆக்சிடென்ட் கேஸ்லாம் எடுக்கும்போது நமக்கு நிறையா இந்த பிளட் டோனர்லாம் வரும்போது நம்ம ரொம்ப சிரமப்பட்டோம். அப்போ வந்து நாங்கள் தாமுக அது மாதிரி சில பேருக்கு நாங்கள் ஒரு மெசேஜ்லாம் ஃபார்வர்ட் பண்ணி எல்லாருக்கும் நாங்கள் பிளட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அது வந்து சரியாக ரெஸ்பான்சிபிள் இல்லை. அப்போ பிளட்டு கொடுக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு நாங்கள் எங்களோட ஆரோக்கியத்தில் சில விஷயம் அன்னோன் பாடிஸ் பண்ணுறது, ரோட் சைட் பீப்புள்ஸை பார்க்குறது, சாரோட ரெட் அசோசியேஷன் சொல்லிட்டு உடல் தானம் பண்ணுறது, கண்தானம் பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது இந்த பிளட் பேங்க் உள்ள விஷயத்தை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருந்தோம். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் விஷ்ணுவர்தன் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு ஒரு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா நாங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து விஷ்ணுவர்தன் வச்சிருக்கிறதுனால எங்கள் ஃபவுண்டேஷன்லேருந்து அவர்களோட இந்த ஸ்கேனரை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் அதை கொண்டு போனால் தான் இருக்கோம். ஏன்னா ஒரு ஆள் எடுத்துகிட்டு போனால் தான் ஒரு விஷயத்தை ரீச் ஆகும். இது போட்டி கிடையாது, ஒரு ஆளும் செய்யல ஹெல்ப்பு. அதனால எங்களோட ஃபவுண்டேஷன் வெப்சைட்ல அவரோட ரத்த தான முகாமோட அந்த ஸ்கேனர் அதில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா என்னோட அப்பா வந்து உடம்பு சரியாம இருந்தப்ப பிளட்டு இருக்கும். பிளட்டு கேட்கும்போது எங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆகி யாரும் எல்லாத்தையும் கேட்கும்போது கிடைக்கல. நான் கும்போடத்துல தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அப்போ இதேமாரி கால சூழ்நிலை தான் எல்லாருக்கும் இருக்கும். அதனாலதான் இப்போ நான் இப்போ இருந்து சொன்னதும் அவருக்கு தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் இந்த வெப்சைட் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியும். இது இன்னைக்கு இல்லை ஒரு 3 நாளில் உங்களோட ஸ்கேனரை எங்களோட வெப்சைட்டில் நாங்கள் ஏற்றி உங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் எங்களோட அன்னை ஆம்புலன்ஸோட ஸ்கேனரை நாங்கள் ஒட்டிடுவோம். உங்களோட ஸ்கேனரு எங்கள் ஆம்புலன்ஸ் சர்வீஸில் எல்லாத்துலேயுமே இருக்கும். டொனேட்டரும் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதனால கண்டிப்பா இந்த வேலையை நாங்க செய்ய வேண்டிய வேலையை எனக்கு பாதி வந்து சிறப்பா செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி விஷ்ணுவர்தன் சாருக்கு. எல்லாரும் பேருக்கு சொல்ல முடியல, எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். எல்எஸ்பி சாரு, அப்பா சொல்றேன் சார், மேம் உமா சார், எல்லாருக்கும் நன்றி. பேருக்கு சார் விஷயம் தெரியல, சொல்ல முடியல, கோச்சிக்காதீங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த நன்றி தெரிந்து கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து டாக்டர் கே லோகேஸ்வரன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நிறைவாக நன்றி உரை மட்டுமே இருக்கின்றது. அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்திபன் விஷ்ணு சார் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸ் இருக்கும், எந்த வயசு வரைக்கும் டொனேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. 18 to 65 65 வயசு வரைக்கும் எல்லாரும் டொனேட் பண்ணுறாங்க கரெக்ட் கைட்லைன்ஸ் படி. ஸோ யார் வேணாலும் டொனேட் பண்ணலாம், மேல் ஃபீமேல், என்ன டிசீஸ் இருந்தாலும், டயபிட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா அப்படின்னு எந்த கான்ட்ராண்டிகேஷன்ஸும் கிடையாது. ஸோ டொனேட் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க, எதுவுமே ஆகாது. ஸோ நீங்கள் டொனேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளட் வந்து வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்லேயே உங்கள் உடம்புல வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். சரியா? அதனால டோன்ட் ஹெசிடேட் டு டொனேட் பண்ணாமல் இருக்க வேண்டாம். இயர்லி 4 times நீங்கள் தாராளமாக டொனேட் பண்ணலாம். 65 years வரைக்கும் நம்ம டொனேட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் தி இனிஷியேட்டிவ் காரைக்கால். நன்றி ஐயா, பயனுள்ள தகவல். அனைவருக்கும் நன்றி. நிறைவாக நன்றியுரை வழங்குவதற்காக காரை கரங்கள் சமூக சேவை அமைப்பின் தலைவர் சமூக சேவை திருமதி ஏ ஜமுனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒரு சிறிய தகவல், இந்த காரை கரங்கள் சமூக சேவை அமைப்பின் கௌரவ தலைவராக என்னுடைய ஆசான் பத்மஸ்ரீ கலைமாமணி டி கேசவசாமி ஐயா இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு இங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சொல்லணும் ஆசைதான், பட் டைம் இல்லை. அதனால எல்லாருக்குமே எங்களோட ஸ்பெஷல் தேங்க்யூ. ஏன்னா இந்த வெப்சைட் மூலியமா நீங்க நிறைய பேருக்கு டொனேட் பண்ண போறீங்க. ஏன்னா நானும் பிளட் பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டோனருக்கும் ஒரு பேஷண்ட் கஷ்டப்படுறத நாங்க நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதனால இந்த வெப் மூலியமா நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ சொல்லிக்கிறேன்.
தேங்க்யூ ஸோ மச். இந்த நன்றி எல்லாருக்குமே எங்களோட நன்றி. இந்நேரம் வரை இவ்வளவு அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு கரவத்தாக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிறைவாக தேசிய கீதம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय